ஹலோ வணக்கம். இந்த பதிவில் நான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் மல்டிபிள் காலம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ மல்டிபிள் காலம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச 3 வழிகள் இருக்குது. ஸோ ஒன்று டிஃபால்ட் மெத்தடு, மற்ற ரெண்டும் வந்து வேறு ஆல்டர்னேட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃபால்ட் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் வந்து ஒரு சிங்கிள் காலம் அளவுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொஞ்சம் டம்மி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு அடுத்தது வந்து எனக்கு 2 காலம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கர்சர் வச்சுருக்கேன் இந்த பேராகிராஃப் எண்டிங்கில். ஸோ இப்போ வந்து இந்த லேஅவுட்டுக்கு வந்துடுங்க. லேஅவுட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிரேக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிரேக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டினியூஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து காலம்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதே லேஅவுட் டேப்பில் காலம்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 காலம்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 2 காலம்ஸ் செலக்ட் பண்ணி மறுபடியும் நான் வந்து இந்த இடத்துல செகண்ட் காலமை வந்து டைப் பண்ணிக்கிறேன். செகண்ட் காலமை வந்து டைப் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் காலம் டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கர்சர் வந்து அடுத்த காலத்துக்கு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பிரேக் வந்து காலம் பிரேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த காலமை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த பேராகிராஃப் எண்டிங்கில் கர்சரை வச்சு அதே லேஅவுட் டேப்புக்கு போய் பிரேக்ஸு மறுபடியும் வந்து ஒரு கண்டினியூஸ் பிரேக்கை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து இந்த காலமில் வந்து 1 காலம் செட் பண்ணிடுங்க. மறுபடியும் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட் மெத்தட். ஸோ மல்டிபிள் காலம்ஸ் வந்து நீங்கள் டிஃபால்ட் மெத்தடில் இது போல் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, ஃபஸ்ட்டு மெத்தடு எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த 2 மெத்தடையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் அடுத்து வேறு ஒரு பேஜை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மெத்தடு தான் ஆக்சுவலி அதுக்கு உண்டான ஒரு டிஃபால்ட்டான ஆப்ஷன் அது. ஸோ மற்ற 2 மெத்தட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து டிஃபால்ட் கிடையாது, பட் ஆல்டர்னேட் மெத்தட்ஸ். ஸோ இப்போ அடுத்த மெத்தடு எப்படின்னாக்கா, நீங்கள் இந்த டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு காலம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு காலமுடைய ஒரு 1 ரோ 1 காலம் டேபிளை போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணிடுறேன். ஸோ இது 1 காலம் உண்டான ஒரு டேபிள். ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த டேபிள்லேயே வந்து கீழே நான் ரோஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பிலோ அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா இங்கே ரோ இன்சர்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை ஸ்ப்ளிட் செல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்பர் ஆஃப் காலம்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நமக்கு 2 காலம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் 2 அப்படின்னு இது பண்ணிங்க. பட் நடுவில் வந்து நமக்கு அந்த கேப் வேணும், அதனால் 3 காலமாக போட்டுக்கிறேன். ஸோ 3 காலமாக போட்டுட்டு இந்த நடுவில் உள்ள காலத்தினுடைய விடத்தை குறைச்சிருங்க இது போல். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் இங்கே டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் எனக்கு சிங்கிள் காலம் தேவை அப்படின்ற பட்சத்தில் கீழே இன்னொரு ரோவை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ரோவை இப்போ நான் வந்து சிங்கிள் செல்லாக மாற்றுறேன். ஸோ அதுக்கு வந்து மர்ஜ் செல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லேஅவுட்டில் வந்து மர்ஜ் செல்ஸ் இதை கிளிக் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி இங்கே அடுத்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த மல்டிபிள் காலம்ஸ் வந்துருச்சு, ஆனால் இந்த பார்டரை வந்து ஹைட் பண்ணி விடணும். ஸோ இந்த டேபிள் பார்டரை ஹைட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மொத்த டேபிளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போல். அதுக்கப்புறம் இந்த டிசைன் டேப்புக்கு வந்துடுங்க. இங்கே வந்து பார்டர்ஸ் வந்து சாரி இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பார்டர்ஸ் வந்து நோ பார்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இங்கே உங்களுக்கு இந்த டாட்டட் லைன் வந்து தெரியுறது அப்படின்னாக்கா இதையும் கூட நீங்கள் ஹைட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இங்கே லேஅவுட்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல வியூ கிரிட் லைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது ஜஸ்ட்டு வந்து ஹிடன் டேபிளை காமிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன், அது பிரிண்ட்லலாம் வராது. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணினீங்கன்னாலும் கூட பிரிண்ட்லலாம் வராது அது. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் காலம்ஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். சரி, இப்போ வந்து தேர்ட் மெத்தட் எப்படின்னு காமிக்கிறேன். தேர்ட் மெத்தட் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இன்சர்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இங்கே போட்டுருங்க. ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸை பக்கத்தில் போட்டுக்கலாம். அதை பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ். இதுக்கு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கே உங்களுக்கு தேவைக்கு ஏற்றார் போல் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸஸை போட்டுட்டு போங்க. எத்தனை காலம் வேணுமோ அத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு போங்க. சரி, இப்போ மறுபடியும் எனக்கு வந்து சிங்கிள் காலம் தேவைப்படுது. சரி, இங்கே கடைசியில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே உங்களுடைய டெக்ஸ்ட்டை எல்லாம் டைப் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸனுடைய சைஸை வந்து அதுக்கு ஏற்றாற் போல் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கடைசியாக ஒரு வேலை செய்யுங்க. இந்த பார்டரை வந்து ரிமூவ் பண்ணி விடணும். ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் போயிருங்க. இந்த ஷேப் அவுட்லைன் அப்படின்னு கிளிக் பண்ணி நோ அவுட்லைன் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது போல் எல்லாத்துக்குமே பண்ணணும். ஷேப் அவுட்லைன், நோ அவுட்லைன், அப்படி ஷேப் அவுட்லைன், நோ அவுட்லைன். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த பார்டர் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இது போல் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் மெத்தட் ஈஸியாக இருந்ததா, அதாவது டிஃபால்ட்டு மெத்தடு ஈஸியாக இருந்ததா, அல்லது டேபிள் மெத்தட் ஈஸியாக இருந்ததா, அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் மெத்தட் ஈஸியாக இருந்ததா, இதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பயனுள்ள தகவல் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.